ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மென்ஸ்யூ. இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா தைவான் நாட்டில் தைச்சிங்கன்ற ஒரு சிட்டியில் ஃப்ளவர் ஷோ நடக்குது. அந்த ஃப்ளவர் ஷோ பார்க்குறதுக்காக வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், ஸ்டார்டிங்கே சூரியகாந்தி பூ வச்சுருக்காங்க. இவங்க தைவானீஸ் மக்களோட பார்க்க போயிருக்கோம். இங்கே பாருங்கள், இது ஒரு ஃப்ளவர் ஸ்பேஸ் ஸ்டேஷன் மாதிரி வச்சுருக்காங்க. இது ஃப்ளவர்லேயே இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் பயங்கரமாக செம்ம பிரம்மாண்டம் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இதிலே அதோட ஃபுல் செட்டப் போட்டிருக்காங்க. ஸ்பேஸ் ஃப்ளவர் டவர். இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது ஸ்பேஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ். இந்த ஃபுல் ஏரியாலையுமே ஸ்பேஸ் ரிலேட்டடாக ஒன்று பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஃபஸ்ட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், இது ஒரு ஸ்பேஸ் மாதிரி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இதில் நம்ம ட்ரோன் இருக்குது. இதில் சோலார் செல் மேலே சோலார் செல் பேனல் போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், செம்ம வெயிலாக இருந்துச்சு. பஸ்ஸில் அவ்வளோ பஸ் இருந்துச்சுங்க. ஃபுல் பஸ்லேயுமே மக்கள், தைவான் மக்கள் பயங்கரமாக இருந்திருந்தாங்க. இங்கே பாருங்கள், இன்னும் வந்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ நாங்கள் ஈவினிங் ஒரு 3 o'clock போயிருந்தோம். இந்த சூரியகாந்திலாம் பாருங்கள், ஒரு மாதிரி தலையை சாய்ச்சிருச்சு. அவ்வளோ வெயில் பயங்கரமாக அடிச்சிட்டு இருந்துச்சு. இங்கே பாருங்கள், ஃபுல்லாகவே தைவானீஸ் பீப்புள் பயங்கரமாக இருக்காங்க. இந்த இடமுமே செம்ம கிராண்டாக இருந்துச்சு. மலைக்கு அடிவாரத்தில் ஃபுல் செட்டப்போடு செம்மையாக இருந்துச்சு. இப்போது நாங்கள் வெயிலில் ட்ராவல் பண்ணி வந்தனால எங்களுக்கு பயங்கர பசியாக இருந்துச்சு. அதனால் சரி, இங்கே நுழைஞ்சனே இந்த மாதிரி ஜூஸ் வச்சுருந்தாங்க, பூ அதே மாதிரி வச்சுருந்தாங்க. நம்ம ஊர் மாதிரி நிறையா ஸ்நாக்ஸ்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. இங்கே பாருங்கள், இதில் நம்ம பஜ்ஜி எப்படி போடுவோம், பஜ்ஜி மாதிரியே இங்கே நிறையா பஜ்ஜி போண்டா மாதிரி தைவானோட ஸ்நாக்ஸ் நிறையா இருந்துச்சு. ஃப்ளவர் ஷோக்கு வந்தவங்க அதிகமாக இருந்துச்சோ இல்லையோ, இந்த ஸ்டாலுக்கு வந்தவங்க நிறையா இருந்தாங்க. இங்கே பாருங்கள், இந்த ஸ்குவிட் இது ஃபுல்லாகவே ஸ்ப்ரே பண்ணி ஃப்ரை பண்ணி பயங்கரமாக வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், சீ ஃபுட். ஸ்டார்டிங்லேயே சீ ஃபுட் இருந்துச்சு. இந்த சீ ஃபுட் அப்படியே பார்த்துட்டு அப்படியே உள்ளே போனோம். சரி, வேறு எது இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. இதில் மஷ்ரூம், ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மஷ்ரூமை எல்லாமே ஃப்ரை பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, சரி இந்த மஷ்ரூமை வாங்கி நம்ம சாப்பிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. நாங்கள் மிக்ஸ்டு மஷ்ரூம் எல்லாமே வாங்கலாம், மிக்ஸ் பண்ணி. இதில் கொஞ்சம் இவங்க கூட சொல்கிறாங்க ஈப்பாய் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈப்பாய்னா தைவான் மணிக்கு 100. சைடில் இசை கச்சேரியெல்லாம் போயிட்டு இருந்துச்சு. அவர் பாடுற பாட்டை நீங்கள் கேட்குறீங்களா? இந்த கேளுங்க. ஆமாங்க, உங்களுக்கு எப்படி புரியலையோ அதே மாதிரி தான் எனக்கும் புரியலை. அதனால் அந்த இடத்த நான் மூவ் பண்ணி அப்படியே போயிட்டோம். அப்புறம் சரி, வந்துட்டோம் ஃப்ளவர் ஷோக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இந்த பாருங்கள், தான் மூட்டையாக நிறையா வச்சுருந்தாங்க. இதை தான் ஃப்ரை பண்ணி பயங்கரமாக வச்சுருந்தாங்க. அப்புறம் இங்கிட்டு வரும்போது நிறைய பழங்கள் எல்லாமே வச்சுருந்தாங்க. இங்கே பார்க்கும்போது ஒன்று ஒரு விதமாக வச்சுருந்தாங்க. நமக்கு என்ன வேணுமோ அதை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்ட்ரீக் டயர்டாகிடுச்சு, அதனால் அவங்க உட்காந்துட்டாங்க. இப்போ இங்கே பார்த்தோம், முட்டை, ப்ரெட் ஆம்லேட் அது மாதிரி வச்சுருந்தாங்க. இங்கே பாருங்கள், செடியவே விற்கிறாங்க. இதெல்லாம் இருந்துச்சு. இந்த காளான் தாங்க நாங்கள் சாப்பிட்டோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அங்கே அந்த காளான் தான் ஃபேமஸ் போல், அதனால் மூட்டையாக நிறையா வச்சுருந்தாங்க. அப்புறம் சரி, நம்ம அடுத்த கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே அடுத்த கடைக்கு மூவ் ஆகிட்டோம். இப்படி போயிட்டே இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா நிறைய ட்ரிங்க்ஸு அந்த மாதிரி நிறையா வச்சுருந்தாங்க. இங்கே பாருங்கள், எல்லா மக்கள் எல்லாமே பழங்கள், நூடுல்ஸு இந்த மாதிரி தான் நிறையா வாங்கி விருப்பப்பட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அவ்வளோ ஸ்டால் இங்கே இருந்துச்சு. நமக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே இங்கே இருந்துச்சு. செடி விற்றாங்க, பூக்கள் விற்றாங்க, எல்லாமே பயங்கரமாக விற்றுட்டு இருந்தாங்க. நாங்கள் சரி, நம்ம குடிக்கிறதுக்கு எதுவும் ட்ரிங்க்ஸ் மாதிரி இருக்குமா, சாப்பிட்றதுக்கு எதுவும் இருக்குமா அப்படின்னு சொல்கிறதுக்காக நாங்கள் இன்னெல்லாம் முடிச்சிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வந்துவிட்டோம். இதுதான் என்ட்ரன்ஸை பார்த்துக்கோங்க. சரி, நம்ம உள்ளே போய் பார்ப்போம், ஸ்பேஸ் ஸ்டேஷன் எப்படி இருக்குது அப்படின்றத உள்ளே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் உள்ளே கிளம்பிட்டோம். வாங்க உள்ளே போய் எப்படி இருக்குது, என்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம். பயங்கர வெயிலாக இருந்துச்சுங்க. அதனால் ஒரு ஐஸாக ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கி நான் கையில் வச்சுக்கிட்டேன். இங்கே பாருங்கள், சைடில் பூ வச்சுருக்காங்க. எல்லாம் கொடையை பிடிச்சி போயிட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கே நம்ம சூரியகாந்தி பூ இருந்துச்சு. இங்கே பாருங்கள், இந்த ஊரில் நாய்க்கு கூட வண்டி வச்சு தாங்க கொண்டு வராங்க. நாங்கள் கஷ்டப்பட்டு நடந்து வந்தோம். இங்கே நாய் எல்லாமே வண்டியில் வச்சு தான் தள்ளிட்டு வருவாங்க. டாக் அவங்களோட பயங்கர பெட்டு, குழந்தைய பார்த்துக்கிற மாதிரியே டாக் பார்த்துப்பாங்க. பலூன்லாம் கட்டி விளாண்டுட்டு இருக்காங்க பாருங்கள். இந்த இடமே பார்க்க பயங்கர பிரம்மாண்டமாக இருந்துச்சு.
இங்கே பாருங்கள் ஃப்ளவர் வேர்ல்ட் இன் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக டைட்டில் வச்சுட்டு வந்திருக்காங்க. ஸ்டார்டிங் நுழைஞ்சினே வந்து அழகழகான பூக்களாக இருந்துச்சு. அந்த பூக்களோட பேர் எதுவுமே வந்து எனக்கு தெரியலை. இங்கே பாருங்கள் நிலா இருக்குது, அரை நிலா இருக்குது. அப்புறம் அப்படியே மூவ் பண்ணிட்டு உள்ளே போனோம். இங்கே டாகு பார்த்தோம். செம்ம க்யூட்டாக ஒரு டாக் ஒன்று வந்துட்டு இருந்துச்சு. இந்த டாகோட பேர் எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா வந்து கமெண்டில் சொல்லுங்கள் அந்த டாகோட பேர் என்னான்னு சொல்லிவிட்டு. இங்கே பாருங்கள் இது வந்து ஹனிபீன்னு நினைக்கிறேன். இந்த இதில் வந்துட்டு நிறைய ஃப்ளவரில் வந்துட்டு இந்த இதெல்லாம் செஞ்சு வச்சுருந்தாங்க. இங்கே வந்து புது புது ஃப்ளவர் வந்து நிறைய ஃப்ளவர் பார்த்தேன். ஆல்மோஸ்ட் நம்ம ஊரில் இருக்க ஃப்ளவரும் இருக்குது. இருந்தாலும் வந்துட்டு சில புதுசாக ஃப்ளவர்லாம் வந்து இருந்துச்சு. அது ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த ஃப்ளவர் ஷோ இதை பண்ணவங்க வந்து நம்ம ரொம்ப பாராட்டலாங்க. ஏன்னா வந்து பயங்கர டைம் எடுத்து செம்மையாக பண்ணியிருந்தாங்க. இங்கே பாருங்கள் இப்போ தைவானீஸ் பீப்புளாக வந்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. பயங்கரமாக ஸ்டில் கொடுப்பாங்க இவங்க. தைவானீஸ் பாருங்கள் அவங்க குட்டி நாயை செல்ஃப் இது நிற்க வச்சு ஃப்ளவர் கூட வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அந்த பெரிய நாய் பார்த்தோம்ல அதே மாதிரி தான் அந்த குட்டி நாயே இருந்துச்சு. இந்த குட்டி நாய் வந்து அவங்களோட ஓனர் கூட வந்து பயங்கர லவ்வாக இருந்துச்சு. அவர் ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசைப்பட்டார். ஓடி வந்து உடனே வந்து இங்கே பாருங்கள் இது வந்து பறக்கும் தட்டு மாதிரி இருக்குது. மறுபடியும் இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் பார்த்தோன்னா வந்து இது சுற்றிலுமே வந்துட்டு ஒரு கான்செப்டில் வந்து ஒன்று வச்சுருந்தாங்க. ஒரு சைடு ராக்கெட் வச்சுருந்தாங்க, ஒரு சைடு அந்த ட்ரோன் மாதிரி வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி வந்து நிறையா வந்து ஃப்ளவர்லேயே வந்து பயங்கரமாக பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ பாருங்கள் நான் வந்து இதோட ஒரு சைடு காட்டுறேன். இப்போ அப்படியே நம்ம மெதுவாக மூவ் பண்ணி நம்ம அடுத்த சைடு போய் பார்ப்போம். இது அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டோன்னா வந்து ஒரு இடத்துலையும் வந்துட்டு ஒன்று வச்சுருந்தாங்க. அதை பார்க்கவே வந்து பயங்கர பிரம்மாண்டமாக இருந்துச்சு. இந்த பாருங்கள் இது வந்துட்டு இதில் என்ன போட்டிருக்காங்கன்னா வந்துட்டு இது வந்து ஸ்பேஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் எம்பசிஸ் சஸ்டைனபிள் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அந்த இது பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த கான்செப்டில் வந்து பண்ணியிருக்காங்க. இது பாருங்கள் நம்ம செவந்தி பூ மாதிரி இருந்துச்சு. இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இப்போ கூட நம்ம ரீசெண்டாக வந்து இந்தியா வந்துட்டு நிலாவில் வந்து இது வந்து இறக்கணும். அதே மாதிரி வந்து அழகாக அதை ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருந்துச்சு. 4 டயரு, அப்புறம் வந்துட்டு சோலார் செல்லு, லைட்டு, கேமரா எல்லாமே பயங்கரமாக வந்து இது பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ வாங்க அப்படியே கொஞ்சம் போய் முன்னாடி பார்ப்போம். முன்னாடி பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் அந்த பேக்ரவுண்டுக்கும் இந்த ஸ்பேஸ் டவருக்கும் வந்து இதிலேருந்து பார்க்கும்போது செம்ம வேறு லெவலில் இருந்துச்சு. வாங்க அப்படியே கொஞ்சம் முன்னாடி போய் பார்ப்போம் முன்னாடி என்னென்ன வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு. இங்கே பாருங்கள் இது பார்க்க ஆமை மாதிரி இருக்குது. ஆனால் இது வந்து பறக்கும் தட்டுன்னு நினைக்கிறேன். இதில் உட்காந்தோன்னா நம்ம ஈஸியாக ஸ்பேஸுக்கு ஓடிடலாம். இதுவுமே வந்து செம்ம க்யூட்டாக இருந்துச்சு. பூக்களுக்கு நடுவில் வந்து இது வந்து வச்சுருந்தாங்க. இது பாருங்கள் இதுவுமே நம்ம செவந்தி பூ மாதிரி இருக்குது. எனக்கு இந்த பூக்கள் நேமெல்லாம் வந்து கரெக்டாக தெரியலை. மேரிகோல்டு இது வந்து ஃப்ரெஞ்ச் மேரிகோல்டு. இதிலே பாருங்கள் இப்போ இது வந்து எல்லா கலரில் இந்த ஃப்ரெஞ்ச் மேரிகோல்டுன்றாங்க. ஆரஞ்சாக இருந்தோம் அமெரிக்கா மேரிகோல்டு அப்படின்னு போட்டிருந்தாங்க. இதோட பேர்லாம் வந்து தெரிஞ்சிச்சுன்னா வந்து கமெண்டில் சொல்லுங்கள். இந்த பூக்களோட பேர் வந்து எப்படி இருக்குது என்ன இருக்குன்னு சொல்லிவிட்டு. இங்கே பாருங்கள் இங்கே வந்து ராக்கெட் வச்சுருக்காங்க. ஒரு கார்னர்லேயே வந்து ஒன்று வச்சுருந்தாங்க. இப்போ இது பார்த்திங்கன்னா வந்துட்டு பூக்களுக்கு நடுவில் வந்து ராக்கெட் வச்சுருந்தாங்க. இந்த கான்செப்டே வந்து வேறு மாதிரி இருந்துச்சுங்க. எல்லாருமே வந்து டிஃப்ரெண்ட்டாக வைப்பாங்க. இவங்க பார்த்தா வந்து ஃபுல்லாகவே வந்து ஸ்பேஸ் ஓரியன்டாக வந்து வச்சுருந்தாங்க. அதனால் வந்து செம்மையாக இருந்துச்சு. இந்த பாருங்கள் இது வந்து அமெரிக்கன் மேரிகோல்டு. ஒரு கலர்னால் வந்துட்டு ஒரு நாடே மாறுது பாருங்கள். பூக்கள் பேருமே வந்து டிஃப்ரெண்ட்டான பூக்கள் பேராக இருந்துச்சு. இது பாருங்கள் நம்ம இது வந்து அந்த கோழிக்கண்ட பூன்னு சொல்லுவோம் அந்த மாதிரி இருக்குது. உள்ளுக்கு ஃபுல்லாகவே பூக்கள் தான் இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து பார்த்தோன்னா அங்கே நிறையா பூக்கள்லாம் இருந்துச்சு. எல்லாருமே ஃபுல்லாகவே வெயிலில் நின்று டயர்ட் ஆகிட்டாங்க எல்லாருமே. அவ்வளோ பயங்கர ஹாட்டாக இருந்துச்சு. இருந்தாலும் விடாமல் பயங்கரமாக ஃபோட்டோஸ் எடுத்துகிட்ருக்காங்க எல்லாருமே. இங்கே பாருங்கள் இது வந்து ஒரு குட்டி ராக்கெட்டு ஸ்பேஸுக்கு போகிறதுக்காக ரெடியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அங்கே பாருங்கள் அங்கே ஒரு பறக்கும் தட்டு இருக்குது. அதுவும் ஃப்ளவர்லேயே பண்ண மாதிரி இருக்குது. நம்ம இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே போவோம். இங்கே பாருங்கள் இதான் இதோட ஃபுல் செட்டப்பு. ஆக்சுவலாக நீங்கள் போய் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து நீங்கள் போய் பாருங்கள். இது வந்து நெக்ஸ்ட் மந்த் ஃபஸ்ட் வீக் வரைக்கும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது வந்து செம்மையாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள் தைவானீஸ் வந்து ரீல்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. போகும்போது அப்படியே பார்த்தோம். ஜாலியாக ரீல்ஸ் எடுத்துகிட்ருக்காங்க. இப்போ இந்த பறக்கும் தட்டி ஞாபகம் இருக்கா? நம்ம போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு நம்ம அதே இடத்துக்கு வந்தாச்சு.
அந்த வானத்தில் உள்ள மேகக்கூட்டங்களை பாருங்கள், அதுக்கும் இந்த ஸ்பேஸுக்கும் பார்க்கும்போது வந்து வேறு லெவலாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், ரெட் கலரில் பயங்கரமாக இருந்துச்சு. ப்ளூமோஸ்ரா அப்படின்ற இந்த பூ பேர். இதை பாருங்கள், இது வந்து எல்லாமே புதுசாக இருந்துச்சு. எல்லா பக்கமும் ரீல்ஸ் எடுத்துகிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க லைஃப்பை வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணிவிட்டு செம்ம ஹாப்பியாக இருந்தாங்க. அங்கே பாருங்கள், இன்னும் அந்த குரூப் வந்துட்டு இன்னும் ரீல்ஸ் எடுத்து முடிக்கல. அவங்க என்ன பாட்டுக்கு ஆடுறாங்கன்னு எனக்கு தெரியல. மேபி அவங்க ரீல்ஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம இன்ஸ்டாவில் பார்த்தோன்னா வந்து ஈஸியாக அவங்கள ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இதுக்கு முன்னாடி வந்து பயங்கரமாக இது எடுத்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு டாக் இருந்துச்சு. இவங்க எங்கே போனாலுமே அவங்க பெட்டை வந்து கூடயே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. இப்போ இது பாருங்கள், குட்டியாக வந்து தைவான் செட்டப் மாதிரி இருந்துச்சு. அப்புறம் வந்து இங்கே வந்து பார்த்தோன்னா வந்து இது பாருங்கள், இது வந்து நம்ம மக்காச்சோளம் மாதிரி இருக்குது. மக்காச்சோளத்தில் வந்து அது ஒரு ராக்கெட் மாதிரி பண்ணி அதில் வந்து தலைமை ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஜம்முன்னு முன்னாடி வந்து உட்காந்துருக்காப்புல. இந்த ராக்கெட் எங்கே போகுது அப்படின்னு தெரியல. இவங்களோட க்ரியேட்டிவிட்டி வேறு மாதிரி இருந்துச்சு. அதான் இதெல்லாம் வந்து உங்கள்கிட்ட காட்டணும் அப்படின்றதுக்காக வந்துட்டு நான் வீடியோ எடுத்து போட்டிருந்தேன். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ வந்து உங்களுக்கு ஈஸியாக சேரும். தைவான் கல்ச்சர், தைவானை பற்றி எல்லா வீடியோவும் வந்துட்டு அதில் வந்து எடுத்து போடுறேன். மக்கள் எப்படி இருக்காங்க என்ன இதுன்னு சொல்லிவிட்டு. இங்கே பாருங்கள், இங்கே பார்க்கும்போது வந்து 2 ட்வின் பேபி இருந்தாங்க. பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருந்தாங்க. இங்கே பாருங்கள், அவங்க வந்துட்டு அவங்களுக்குமே தெரியாது ஏன்னா இது என்னன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அக்கா தங்கச்சின்னு நினைக்கிறேன். 2 பேரும் வந்து பயங்கர டிஸ்கஷனில் இருந்தாங்க. அப்படியே அந்த ஆம்ஸ்ட்ராங்கையும் அப்படியே இந்த பூக்களையும் பார்த்துட்டு நம்ம இந்த ட்வின்ஸையும் பார்த்து பயங்கரமாக ரசிச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்து அவங்க அம்மா வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இங்கே வாங்க, அவங்க ஃபோட்டோ எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு. அப்புறம் நாங்களும் நின்று 2-3 ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அப்புறம் வந்து அடுத்த இடத்துக்கு வந்து நாங்கள் வந்து ஈஸியாக மூவ் ஆகிட்டோம். இதை பாருங்கள், உங்களுக்கு டைம் இருந்தால் இது வந்து படித்து பாருங்கள். த ஸ்பேஸ்மேன் கிட்டி டிரைவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எதை போட்டிருக்காங்க. அதை லைட்டாக பாஸ் பண்ணி அதை என்னென்னு படித்து பாருங்கள், உங்களுக்கு அதை ஃபுல்லாகவே தெரியும். இங்கே பாருங்கள், இது வந்து வெள்ளை கலரில் வந்து ஒரு பூ இருந்துச்சு. அந்த பூ பேர் என்னன்னு எனக்கு சரியாக தெரியல. இது வந்து மறைஞ்சிருந்துச்சு. மறுபடியும் கரெக்டாக பக்கத்தில் போய் பார்ப்போம். மெயிலி ஸ்பேஸ்ன்னு ஏதோ ஒன்று போட்டிருக்காங்க. பூ பேரே எல்லாமே வித்தியாசமாக இருந்துச்சுங்க. எனக்கு என்னென்ன பூ எதுவுமே தெரியல. இங்கே பாருங்கள், இதை நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒரு தேனி ஒன்று பார்த்தேன். இந்த தேனி வந்து அந்த மகரந்தத்தில் உள்ள தேனெல்லாம் வந்து பயங்கரமாக சேகரித்துட்டு இருந்துச்சு. இங்கே பாருங்கள், ஒரு இடத்துலையும் வந்துட்டு அந்த தேனி வந்து எப்படி தேனை எடுக்குது அப்படின்றத வந்துட்டு லைட்டாக அப்படி ஜூம் பண்ணி பார்த்தேன். ஏன்னா வந்து நம்ம வந்து நமக்கு தெரியும் தேனை வந்து தேனீக்கள் தான் வந்து சேகரித்து கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம ஒரு வாட்டி கூட வந்து அந்த தேனை வந்து எப்படி சேகரிக்குது அப்படின்றத வந்து நம்ம வந்து பார்த்துருக்க மாட்டோம். இங்கே பாருங்கள், அது வந்து நான் உங்களுக்கு நல்லா ஜூம் பண்ணி காட்டுறேன். அது எவ்வளோ வேகமாக வந்து இந்த தேனீக்கள் வந்து தேனை வந்து பூக்கள்லேருந்து எடுக்குது அப்படின்றத பாருங்கள். இது பார்க்கும்போது வந்து நமக்கு மனசுக்கு வந்து ஒரு நிம்மதியாக இருந்துச்சு. ஏன்னா வந்து நமக்கு தெரியும் எடுக்குதுன்னு சொல்லிட்டு அது எப்படி எடுக்கும் அப்படின்றது வந்து நமக்கு வந்து தெரியாது. அதனால தான் இந்த வீடியோ வந்து நான் வந்து எடுத்து உங்களுக்காக நான் போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், எவ்வளோ வேகமாக வந்துட்டு அது வந்து அப்படியே கடன்னு சொல்லிவிட்டு தேனை வந்து எடுக்குது. எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம் கூட ரெஸ்ட் எடுக்க முடியாது, அப்படியே அடுத்த ஃப்ளோருக்கு வந்து தாண்டி போயிடுது. இங்கே பாருங்கள், எவ்வளோ ஸ்பீடாக வந்து இது பண்ணுது அப்படின்னு சொல்லிவிட்டு. நான் இது வந்து எதுவும் ஸ்பீடு எதுவுமே வைக்கல, நார்மலாகவே வந்துட்டு எடுக்கும்போதே வந்து இப்படி தான் இருந்துச்சு. பூக்கள் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அந்த பூவுக்கு எந்த டேமேஜுமே அது பண்ணலை, ஒரு இது கூட பண்ணலை. கடன்னு சொல்லிட்டு அது வேலையை பார்த்துட்டு அடுத்த பூவுக்கு போயிடுச்சு. இது எவ்வளோ தேன் தான் வந்து இது இப்படி எடுத்து சேர்த்து வைக்கும் அப்படின்றது தெரியல. இதோட தேன் கூட எங்கே இருக்கணும்னு தெரியல. எங்கேருந்தோ வந்துச்சு, தேன்களை சேகரிச்சிச்சு, மறுபடியும் போயிடுச்சு. இது ஒரு பூவிலேருந்து எவ்வளோ தேன் எடுக்கும் அப்படின்றது தெரியல. உங்கள் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து சொல்லுங்கள், இந்த மாதிரி ஒரு பூவில் வந்து எவ்வளோ தேன் இருக்கும், அப்போ ஒரு தேனி வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ தேன் எடுக்கும், இதனால் எவ்வளோ எடுக்க முடியும் அப்படின்றத வந்து உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். இது வந்து இந்த ஃப்ளவர் ஷோவில் வந்து இது வந்து ஒரு சூப்பராக இருந்துச்சு. அது வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. இங்கே ஒரு பறக்கும் தட்டு இருந்துச்சு. வாங்க இந்த பறக்கும் தட்டுக்குள்ளே வந்து எப்படி இருக்குது என்ன இருக்குது அப்படின்றத வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவாக உள்ளே போனோம். இங்கே பாருங்கள், இது வந்து பூக்கள்லேயே வந்து எல்லாமே பண்ணி வச்சுருந்தாங்க. இப்படி உள்ளே போகும்போது உள்ளே போய் பார்த்தோம், நிறைய ஃபோட்டோஸ் இருந்துச்சு. இதெல்லாம் என்ன ஃபோட்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வந்துட்டு நம்ம சின்ன பிள்ளையிலேருந்து விளாண்டுருப்போல, இப்போ அந்த பூவெல்லாம் எடுத்து நம்ம நோட் புக்கில் வச்சு ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த ஃப்ளவர் வந்து ட்ரை ஆயிரும். அப்போ வந்து அதை நம்ம அப்படி பாடம் பண்ணி அதெல்லாம் பேர் எழுதி வச்சுருப்போம். அதே மாதிரி இவங்களும் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா வந்துட்டு அந்த மாதிரி பூக்கள்லாம் வந்து ஒரு ஃப்ரேம் பண்ணி அவங்க ஃபோட்டோஸ் ஒட்டி அது எல்லாமே வச்சுருந்தாங்க. அது எல்லாம் வந்து பயங்கர மெமரிஸாக இருந்துச்சு. இது பண்ணவங்களாம் இதுக்கு முன்னாடி பண்ண ஸ்டூடெண்ட் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க.
அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது பார்த்தா வந்து ஸ்பேஸ் வந்து கிளம்பிச்சு, ஸ்பேஸ் ஜெட் வந்து ஸ்பேஸுக்கு கிளம்பிருச்சுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த இதை வந்துட்டு நான் உங்களுக்கு பக்கத்தில் போய் காட்டுறேன். இப்படி பார்க்கும்போது வந்துட்டு அந்த வாட்டர் வந்து ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி இருந்துச்சுல, அது வந்து நம்ம ஸ்பேஸுக்கு வந்து ராக்கெட் கிளம்புல அந்த கான்செப்ட்டில் வந்து வச்சுருந்தாங்க. இதை நம்ம பக்கத்தில் போய் பார்க்கும்போது வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். அந்த ஸ்பேஸ் ராக்கெட் வந்து எப்படி கிளம்புது அப்படின்றத உங்களுக்கு நான் காட்டுறேன், பாருங்கள். இங்கே பாருங்கள், நான் சொன்னேன்ல, தலைவர் வந்து அப்படியே ஒரு கையை தூக்கிட்டு பயங்கர மொட்டை அடிச்சு வந்துட்டுருக்காரு. அதை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும். அது வந்து குழந்தைகள் வந்து அவங்க கூட வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க. அதை பார்க்க வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸ்பேஸ் முடிஞ்சுன்னா அதுக்கப்புறம் அடுத்து ஒரு இதுக்குள்ளே போனோம். அங்கே போகும்போது வெரைட்டி ஆஃப் காளான்லாம் வந்து நிறையா வச்சுருந்தாங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி காளான்லாம் வந்துட்டு இது ஏதோ குண்டு காளான் மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஒரு கண்ணாடி குடவைக்கில் வந்து ஒரு காளானியை வந்து வச்சுருந்தாங்க. பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, ஆனால் என்னன்றது எனக்கு சரியாக தெரியலை. அப்புறம் பார்த்தோன்னா வந்துட்டு நாங்கள் அப்படியே சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளம்புனோம். கிளம்பும்போது பார்த்தா நம்ம திருவிழாவில் வச்சுருக்க மாதிரியே வந்து இங்கேயும் வந்து பலூனு, காத்தாடி அது எல்லாமே வச்சுருந்தாங்க. ஆனால் வந்து இந்த ஒரு பலூனுக்கும் நம்ம ஒரு பலூனுக்கும் பாருங்கள் பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த ஒரு பலூன் எல்லாமே வந்துட்டு ஒரு பொம்மை செட்டப்பில் வந்து வச்சுருந்தாங்க. நம்ம ஒரு மாதிரி ஐஸ்கிரீம் எல்லாமே விற்றுட்ருந்தாங்க. அன்னாச்சி பழம் இருக்குது. அப்படியே வந்து மெதுவாக கிளம்பி போயிட்டுருந்தோம். இங்கே வந்து நம்ம பணியாரம் மாதிரி ஏதோ போட்டுட்ருந்தாங்க. ஆரஞ்சு, இஞ்சி விற்றுட்ருக்காங்க பாருங்கள். இஞ்சி கிலோ 49 ரூபா போட்டிருக்காங்க. ஆப்பிள் வச்சுருந்தாங்க, ஆரஞ்சு வச்சுருந்தாங்க. இந்த ஆரஞ்செலாம் பாருங்கள், குட்டி 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 குட்டியாக இருக்குது. இது கிலோ 200 எவ்வளவோ சொன்னாங்க, நாங்கள் வாங்கலை. அதுக்கப்புறம் அப்படியே அடுத்த இடத்துக்கு போனோம். போகும்போது வந்து வாழைப்பழம் வச்சுருந்தாங்க. இது பாருங்கள், இது என்ன பழம்னே தெரில. இது என்ன உங்களுக்கு பழம் பேர் தெரிஞ்சிச்சுன்னா வந்து கமெண்டில் சொல்லுங்கள். ஆப்பிள் நிறையா இருந்துச்சு, சாதாரணமாக ஆப்பிள் எல்லாமே இருந்துச்சு. அப்படியே மெதுவாக அப்படியே நடந்து போயிட்டுருந்தோம். எல்லாமே ஆல்மோஸ்ட் கொஞ்சம் பேர் வந்துக்கிட்டு இருந்தாங்க, சில பேர் வந்து முடிச்சுட்டு அப்படியே போயிட்டுருந்தாங்க. நாங்கள் அப்படியே முடிச்சுட்டு போகும்போது இதெல்லாம் வந்து அப்படியே பார்த்துட்டே போனோம். பயங்கர டயர்டாக இருந்துச்சுங்க, ஏன்னா பயங்கர வெயிலாக இருந்துச்சா. இப்போ ஈவினிங் வந்து ஒரு 4 o'clockன்னு நினைக்கிறேன், 4:30 மேலே ஆயிடுச்சு. வெயில் நல்லா குறைஞ்சோன்னே அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பேர் வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆரஞ்சு பழங்கள்லாம் வந்து ஃபுல்லாகவே பேக்காக வந்து பயங்கரமாக விற்றுக்கிட்டு இருந்தாங்க. இங்கிட்ட எல்லாமே வந்து ஒரு வில்லேஜ் மாதிரி டைப்புங்க. வில்லேஜ் இதில் இருந்தனால வந்து நமக்கு எல்லா பழங்களுமே வந்து ஃப்ரெஷ்ஷாகவே கிடச்சிச்சு. இங்கே பாருங்கள், இது வந்து 100 ரூபா, ஆப்பிள் வந்து 100 ரூபா, கிலோ 100 ரூபா அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. தலைவன் பாருங்கள், கண்ணாடியை போட்டு பயங்கரமாக ஜம்முன்னு காரில் போய்ட்டுருக்காப்புல. அப்புறம் இதெல்லாம் பார்க்கும்போது என்னோடய சின்ன வயசு ஞாபகங்கள் வந்துச்சுங்க. நம்ம ஒரு திருவிழாவுக்கு போயிட்டு வரும்போது வந்துட்டு இந்த விளையாட்டு பொருட்கள்லாம் வச்சுருப்பாங்கள்ல, அந்த இது ஞாபகம் இருந்துச்சு. இங்கே பாருங்கள், தைவானீஸ் பீப்புளெலாம் வந்து இவங்களோட பலூன், இவங்களோட வாழ்க்கை முறை வந்து இப்படி தான் இருக்கும். இங்கே பாருங்கள், இவங்களாம் எங்கேயாவது வெளியே போகும்போது இந்த மாதிரி தான் இருக்கும். அப்புறம் வந்துட்டு பிரவீன் ப்ரோ வந்து திராட்சை வாங்கியிருந்தார்.
100 திராட்சை அப்படின்னு சொன்னாங்க, இவ்வளோ திராட்சை. அதனால் திராட்சையை வாங்கிட்டு நாங்கள் அப்படியே கொஞ்சம் முன்னாடி போனோம். போயிட்டுருக்கும்போது எல்லா இடத்துலையுமே இந்த குழா, அப்புறம் வந்து இந்த விளையாட்டு பொருட்கள்லாம் வந்து நிறையா வச்சுருந்தாங்க. அப்படியே எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா வந்து எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோ வந்து ஈஸியாக அவங்கள வந்து சேரும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.